ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். என்னோடு கூட ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 3 வசனங்களை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். The book of Habakkuk chapter 3 verse 17, 18 and 19. இந்த 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அடுத்த வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகிதோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஹல்லேலூயா. ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஒரு சங்கீதம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், அடிக்கடி நாம் பயன்படுத்துகிற ஒரு வசனம். ஆனால் இந்த வசனத்தினுடைய பின்னணியம் என்ன, இந்த ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய செய்தி என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் என்று சொல்லி அங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 3 அதிகாரங்கள் மாத்திரமே இருக்கிறது. சுமார் 56 வசனங்கள் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆபகுக் தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையிலே இருந்த பல கேள்விகளுக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் இருந்த கவலையை கர்த்தர் மாற்றி துதியாக ஆண்டவர் மாற்றுகிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு வேதனையிலிருந்து ஆராதனை. வேதனையிலிருந்து ஆராதனை. from worry to worship. கவலையிலிருந்து ஆராதனை என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். வேதனையோடு பல கேள்விகளை அங்கே ஆபகுக் கேட்க ஆரம்பிக்கிறார். ஆனால் முடிவிலே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பதில் நிமித்தமாக ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலவேளையிலே பல கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதில் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் மற்ற தீர்க்கதரிசன புஸ்தகத்தை காட்டிலும் வித்தியாசமானது. நீங்கள் வேதத்தில் 17 தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறோம். ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் 17 தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த பல தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுவார்கள், எச்சரிப்பின் செய்தியை சொல்லுவார்கள், ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஜனங்களுக்கு தேவையான வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெற்று தீர்க்கதரிசிகள் ஜனங்களிடத்திலே சொல்லுவார்கள். ஆனால் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே, ஆபகுக் புஸ்தகத்திலே ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. ஆபகுக் தீர்க்கதரிசி கர்த்தரிடத்திலே பேசின, கர்த்தர் ஆபகுக் தீர்க்கதரிசி பேசின காரியங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை போய் ஜனங்களுக்கு சொல்லு என்று அங்கே ஒன்றையும் ஆண்டவர் சொல்லல. இது ஆபகுக் தீர்க்கதரிசிக்கும் தேவனுக்கும் இடையே நடந்த சம்பாஷணை, இல்லாவிட்டால் உரையாடலை இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் நமக்கு காட்டுகிறது. ஜனங்களோடு இல்ல, ஆபகுக் தீர்க்கதரிசி தேவனோடு பேசுகிறார். தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறார், தேவனிடத்தில் சந்தேகங்களை எழுப்புகிறார், தேவனிடத்தில் தன்னுடைய வேதனையை கொட்டுகிறார், தேவனிடத்திலிருந்து பதிலையும் பெற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அந்த பதில்கள் அவர்களுக்கு புரியாமல் இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில இடத்துல ஆண்டவர் தருகிற பதில்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் கர்த்தர் அவர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் அன்புள்ளவர், வல்லமை உள்ளவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி குறித்து சில காரியங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் ஒரு தீர்க்கதரிசி. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் ஜனங்களுக்கு வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெற்று அங்கே சொல்லவில்லை. ஆனால் தேவனோடு பேசுகிறார். தேவனிடத்திலே தன்னுடைய காரியங்களை சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலே அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் முழுவதும் அவருடைய ஜெபமும் ஆராதனையும் துதியும் என்பது பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவர் ஒரு பொயட்டாகவும் ஒரு சங்கீதத்தை எழுதுகிறவராகவும் கவிஞனாகவும் இருக்கிறார், இசை வாசிக்கிறவராகவும் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். musician, he was a poet, he was a prayer warrior and he was also a prophet.
என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, 3 காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவதாக தீர்க்கதரிசியினுடைய வேதனை, இல்லாவிட்டால் ஆங்கிலத்தில் the worry of the prophet, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த கவலைகள், கேள்விகள் என்று சொல்லி முதலாவது நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசியினுடைய வேதனை. இரண்டாவது தேவனுடைய போதனை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய போதனை. ஆண்டவர் சில காரியங்களை தீர்க்கதரிசிக்கு சொல்லி தருகிறார். ஆண்டவர் இப்படிதான் நடக்கிறதையா என்று சொல்லி சில காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய போதனை. மூன்றாவது, அந்த போதனை எல்லாம் கேட்டவொன்னே ஆபகுக் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஆபகுக்கின் ஆராதனை, ஆண்டவரை ஆராதிக்கிறார், கர்த்தரை துதிக்கிறார். ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலனற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆண்டவராகிய கர்த்தரே என் பலனாக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த 3 காரியத்தை தான் இன்றைக்கு வேகமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல கேள்விகளோடு இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக இந்த ஆபகுக்குடைய காரியம் என்னவென்று சொன்னால், ஆபகுக் தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், விசேஷமாக எருசலேமிலே தேவ ஜனங்கள் பாவத்தில் இருந்தார்கள். கொடுமை இருந்தது, அங்கே பிரச்சனைகள் இருந்தது, அங்கே தீங்கு காணப்பட்டது, தீவினைகள் காணப்பட்டது, பயங்கரமான மோசமான காரியங்கள் அங்கே எருசலேமிலே செய்யப்பட்டு வந்தது. ஜனங்கள் சரியாக இல்லை, அது மாத்திரமல்ல, தலைவர்கள் சரியாக இல்லை, தீர்க்கதரிசிகள் சரியாக இல்லை, ஆசாரியர்கள் சரியாக செயல்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆபகுக் தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே, இதெல்லாம் குறித்து ஒன்றும் செய்ய மாட்டீங்களா? நீங்க இதெல்லாம் ஒன்றையும் செய்ய மாட்டீங்களா என்று அங்கே கேட்கிறார். நீங்கள் 2ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய கேள்விகளை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, எதுவரைக்கும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன்? எதுவரைக்கும் கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம், கொடுமை, வயலன்ஸ், எங்க பார்த்தாலும் கொடுமையா இருக்கிறது. அது நிமித்தம் எதுவரைக்கும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் என்ன பண்ணல? ரட்சியாமல் இருக்கிறீரே. பாருங்க, இந்த 2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் 4 கேள்விகள் எழுப்புகிறார். ஆண்டவரே, நான் கூப்பிடுறேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவரே, நான் கூப்பிடுறேன், நீங்க ரட்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவரே, தீவனையை என்ன பார்க்க பண்றீங்க? என் கண்ணு தீவனையை, பொல்லாப்பை பார்த்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கொடுமையும் கொள்ளையும் எனக்கு எதிரே நிற்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் why do you tolerate wrong? ஏன் ஆண்டவரை தீமையை சகித்துக் கொண்டிருக்கிறீர்? இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கிறார். பாருங்க, கொஸ்டின்ஸ் எழுப்புறாரு. இது ஜெபம், இட்ஸ் இன்டராகேட்டரி பிரேயர். ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறார். இன்டர்செசரி பிரேயர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மன்றாட்டு ஜெபம் அப்படின்னு சொல்லி. மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, இவர்களுடைய பாவங்களை மன்னியும், இவர்களை ரட்சியும், தேவைகளை சந்தியும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இது இன்டராகேட்டரி பிரேயர்னா ஆண்டவரே கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவரே, இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது? எனக்கு சரியா காரியங்கள் புரிங்க மாட்டேங்குது. ஏன் நீங்க மௌனமா இருக்கிறீங்க? ஏன் எனக்கு பதில் தர மாட்டேங்கிறீங்க? ஏன் பிரச்சனையை பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு தேவனை நோக்கி என்ன பண்றாரு? கேள்விகளை எழுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாருன்னா, அவருடைய பிரச்சனை, அவருடைய முதல் கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஆபகுக்கு, ஏன் ஆண்டவரை இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க? Why are you silent, Lord? Why are you silent? Why are you not answering my prayers? எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? சுமார் 20 ஆண்டுகள் கூப்பிட்டுருக்காராம். இதுக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசியுடைய காலத்துக்கு பிற்பாடிலிருந்து அவர் தேவனை நோக்கி, ஆண்டவரே, இப்படி நடக்குதே, கொடுமையா இருக்குதே, ஜனங்கள் இப்படி பாவத்தில் இருக்கிறார்களே, விக்கிரக ஆராதனையில் இருக்கிறார்களே, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல வருஷமா ஜெபம் இருக்கிறாரு. ஆனால் பதிலே இல்லை. என்ன இல்லை? பதிலே இல்லை. Why are you silent? ஏன் ஆண்டவரே ஒன்றும் செய்யாம சும்மா இருக்கிறீரு? பாருங்க, இல்லாவிட்டால் இன்னொரு வார்த்தையில் முதல் பிரச்சனை என்ன? ஹெவன்ஸ் சைலன்ஸ். பரலோகம் அமைதியா இருக்குது. பரலோகத்திலிருந்து சத்தத்தை காணோம், பதிலை காணோம். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஜெபம் பண்றோம், பல காரியங்களுக்காக உபவாசம் பண்றோம், ஆனால் பதிலை காணோம். ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது? பாருங்க, அந்த இடத்துல அங்கே 2ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா,
தமிழில் ரெண்டு இடத்துல எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் அப்படின்னு இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் அந்த கூப்பிடுவேன்கிற வார்த்தையை, இங்கிலீஷில் இல்லை, ஹீப்ரூவில் 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக உதவிக்காக கூப்பிடுற மாதிரி, ஆண்டவரை எது வரைக்கும் நீங்கள் உதவி செய்வீங்க நான் கூப்பிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது வார்த்தை சத்தமிட்டு கூப்பிடுறாராம். என்னது? சத்தமிட்டு கூப்பிடுற, ஷவுட்டிங் அண்ட் ஸ்க்ரீமிங். அதாவது ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா, என்னது இருக்கிறீங்களா, ஏன் சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு சத்தமிட்டு கூப்பிடுறாராம். he was screaming and crying to God, why don't you do this Lord, ஏன் நீங்க பதில் தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு முதல்ல கூப்பிடுறாரு. ரெண்டாவது சத்தமிட்டு கூப்பிடுறாராம். ஆனாலும் ஆண்டவர் பல நாட்களாக பதில காணோம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நோக்கி சொல்லியிருப்போம். சில நேரத்தில் வேதனையின் உச்சத்தில், ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்களா, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு பதில் கிடைக்கல, ஏன் சத்தம் உங்கள் காதில் கேட்குதா அப்படிலாம் சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், கேட்குறது தவறு இல்லை. ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம், ஹானஸ்ட்டாக ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் பதில் தருவார். அல்லேலூயா. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் தர பதில் நம்மளால் கிரகிக்க முடியாது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். பாருங்க, அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஆண்டவரே இவ்வளவு நடக்குதே ஆண்டவரே, இப்படியெல்லாம் மக்கள் செய்கிறார்களே ஆண்டவரே, உம்முடைய மக்கள் இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறார்களே, ஏதாவது நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு நான் பல நாட்களாக ஜெபம் பண்ணுறேன், பதிலே இல்லை. ஹெவன் சைலன்ஸ். சிலத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலே இல்லாதது போல இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உயிரோடு தான் இருக்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் பதில் தருவார். அதுக்கு பின்னாடி வசனம் ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, த ப்ராப்ளம் ஆஃப் எர்த் சின், பூமியில் எர்த்தோட பாவம், எர்த் சின். இங்கே பூமியிலே பிரச்சனை என்ன பிரச்சனைனா, தீவினை. அங்கே பார்க்குற 3ஆம் வசனத்தில் தீவினை, கொள்ளை, கொடுமை. இந்த கொடுமைங்கிற வார்த்தை இந்த ஆபகு தீர்க்கதரிசன புத்தகத்தில் பலமுறை வருது. கொடுமை பாருங்க, 3ஆம் வசனத்தில் இருக்கா கொடுமை. 2ஆம் வசனத்தில் பாருங்க கொடுமை நிமித்தம், கொடுமை அப்படின்னு வருது. 9ஆம் வசனத்தில் பாருங்க, 9ஆம் வசனத்தில் அவர் எல்லாரும் கொடுமை செய்ய வருவார்கள். 2ஆம் வசனத்தில், 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்க, நீ செய்த கொடுமை நிமித்தம். 17ஆம் வசனத்தில் பாருங்க, 2:17 லிபனானுக்கு செய்த கொடுமை, கொடுமை உள்ளேயும் கொடுமை வெளியும் கொடுமை, கொடுமைகள், வயலன்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே இதை குறித்து என்ன ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே இதெல்லாம் என்னை பார்க்க பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா கவனிங்க, வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசி, ஆபகு தீர்க்கதரிசிலாம் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். அந்த காலகட்டத்தில் எரேமியா என்ன சொல்கிறாரு பாருங்களேன். 5ஆம் அதிகாரம், எரேமியா 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 5:30 வாசிங்க. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடந்து வருகிறது. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் தேசத்தில் நடந்து வருகிறது. ஷாக்கிங் திங்ஸ், ஹாரிபிள் திங்ஸ், அதிர்ச்சி ஊட்டக்கூடிய காரியங்கள் தேசத்தில் நடக்குது. ஆண்டவரே இதெல்லாம் என்ன நீங்க பார்க்க பண்ணிட்டே இருக்கிறீங்களே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். லஞ்சம், ஊழல் என்னுமாக அநீதி இந்த உலகத்தில் இழைக்கப்பட்டு வருகிறது. இன்னும் தொடர்ந்து அதே அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை வாசிங்க. 31 தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசி சொல்கிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாக ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்திற்கு பிரியமாயிருக்கிறது. எல்லாம் மோசமாக நடக்குது, அதை குறித்து கவலையே அவங்களுக்கு இல்லை. அதை கூட பிரியப்படுறாங்களாம் ஜனங்கள். நடக்கிறத குறித்து என்ன பண்ணுறாங்களா, பிரியப்படுறாங்க. ஆண்டவரே இப்படிலாம் நடக்குது, பட் மை பீப்புள் லவ் இட் திஸ் வே, இப்படி நடக்கட்டும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. ஆண்டவரே இதெல்லாம் என்ன பார்க்க பண்ணுறீங்களே என்னமாக. எரேமியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 8:12 நாங்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் தாங்கள் வெட்கப்படுகிறார்களா, வெட்கப்படுறாங்களா, வெட்கவே பட பண்ணுகிறாங்களே, பரிசேதம் வெட்கப்படார்கள், போதும் நாணவும் அறியார்கள். எல்லாம் செஞ்சுக்கிட்டு வெட்கமே பட மாட்டாங்க, வெட்கப்படாம செய்யறோம். ஒரு தரப்படியா சொல்றாரு, we are a generation of unblushables அப்படின்னு. வெட்கமான ரோசம் ஒண்ணுமே இல்லாத ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம். வெட்கமே இல்லை.
பாவம் செய்கிறார்கள், தீவினை செய்கிறார்கள், லஞ்சம் ஊழல் நடக்கிறது, அநீதி நடக்கிறது. ஆனால் அதை செய்வதை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை, வெட்கமே இல்லை. நாணம் அறியார்கள், வெட்கப்படார்கள் என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்னும் ஆபோகத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் செல்லாமல் போகிறது, நியாயம் புரட்டப்படுகிறது. லா இஸ் பவர்லெஸ், லா இஸ் பெர்வர்டட், லா இஸ் பேரலைஸ்ட் என்று அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, நியாயப்பிரமாணம் அங்கே பலனற்றாக போகிறது. நீதி இல்லை, நியாயம் இல்லை. ஆண்டவரே ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி அநேக நீதிமன்றங்கள் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை? நீதி இல்லை. அநேக நீதிபதிகள் இருக்கிறார்கள், ஆனால் நியாயம் அங்கே கிடைப்பதில்லை என்கிறதை குறித்து அவர் வேதனையோடு அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இதுதான் ஆபகக்கூடிய கேள்விகள். எதுவரைக்கும் ஆண்டவரே, ஹவு லாங்? எதுவரைக்கும் நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறது? எதுவரைக்கும் அந்த காரியங்கள் எப்படி நடக்குது? ஏன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. நமக்கும் அந்த கேள்விகள் வரும் அல்லவா? ஏன் ஆண்டவரே தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி? ஏன் ஆண்டவரே தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை? ஏன் தேவ ஜனங்கள் சித்திரவதைப்படுகிறார்கள்? ஏன் ஆண்டவரே சபைகள் மூடப்படுகிறது? ஏன் தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்கிற கேள்விகள் தேசத்தில் இருக்க வருது. அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு கூட ஆண்டவர் பதில் தராது போல இருக்கிறது. அப்படிதானே? அந்த கேள்வியை ஆண்டவரிடத்தில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறார். ஆண்டவரை இப்படி நடக்குதே, நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீங்க? ஆண்டவரை இதெல்லாம் இப்படி இருக்கிறதே, ஏதாவது நீங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே அப்படின்னுங்கிற கேள்விகளை ஆபகுக்கு அங்கே வைக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறது பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களிலே நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னாலும் உங்களுக்கு என்ன பண்ணாது? புரியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். நான் சொன்னால் நீங்கள் ஷாக்காயிருவீங்க அப்படிங்கிறார். என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டால், இதோ நான் கல்தேர் என்னும் கொடியதும் வேகவுமான சாதியாரை எழுப்புவேன். அவர்கள் கெடியும் பயங்கரமானவர்கள். 9ஆம் வசனத்திலே அவர்கள் கொடுமை செய்ய வருவார்கள். 10ஆம் வசனத்திலே அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள். அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாயிருப்பார்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, என் மக்கள் எல்லாம் பாவம் செய்கிறாங்க, உண்மைதான். எருசலேமிலே ஜனங்கள் தவறாக நடக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் அவங்கள தண்டிக்கிறதுக்கு, அவங்கள சரிப்படுத்துறதுக்கு நான் பாபிலோனியர்களை கொண்டு வருவேன் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? பாபிலோனியர்களை கொண்டு வருவேன். அன்றைக்கு சூப்பர் பவராக இருந்தது பாபிலோனியர்கள். பாபிலோனியர்கள் வந்து இவர்களை மேற்கொள்வார்கள். பாபிலோனியர்கள் வந்து இவர்களை சிறைப்பிடித்து போவார்கள். அவர்கள் கொடிதும் பயங்கரமான மக்கள். அவங்க வந்து இவங்களை தண்டிப்பாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? இவனோடு மோசம், இவனே மோசம், இவனோட மோசமாவளத்தின வச்சு இவனை தண்டிப்பாரான். உடனே ஆபகுக்கு என்ன கேள்வி வந்துருச்சு. என்ன ஆண்டவரை, இவனை ஏதாவது சரி பண்ணு நீ பார்த்தா, இவனை பார்க்கிலும் மோசமான ஒருத்தனை வச்சு இவனை, அவன் வந்து படுபாவி, இவன் பாவி. அவன் யாரு? படுபாவியை வச்சு பாவியை நீ பண்ணா என்ன ஆண்டவரே அது? நீ அவனை டைரக்டாலாம் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்போது இங்கே என்ன பார்க்குறோன்னா, ஏதோ சத்ருடைய கை ஓங்குற மாதிரி இருக்குது. ஹெல் சக்சஸ், ஏதோ நரக வெற்றி பெற்றது மாதிரி இருக்குது, பிசாசு ஜெயித்தது மாதிரி இருக்கு. ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே இது நீ சொல்கிறது? அதான் ஆண்டவர் சொல்லிட்ட, உனக்கு புரியாது அப்படின்ட்டு. அது உனக்கு புரியாது. பாருங்க, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நமக்கு புரியாது. என்ன, பாபிலோனியன்ஸ் they are far more wicked than we are. எங்களை காட்டிலும், இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும், அங்கே எருசலேமில் இருக்கிறவர்களை காட்டிலும் அவர்கள் மிகவும் மோசமானவர்கள். அவர்களை கொண்டா எங்களை நீ ஆண்டவரே சிட்சிப்பீர் என்று அங்கே சொல்கிறவ பார்க்கிறோம். பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவர் செய்கிற நமக்கு புரியாது. நம்ம தேசத்திலே பாருங்க, இந்த பாபிலோனியர்கள் அப்படின்னா இந்த நாட்கள் இருக்கிற, அப்படி வச்சுக்கலாம், நீங்கள் உங்களுக்கே நீங்களே சொல்கிறீங்க பாருங்கள். இல்லாவிட்டால் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாதிகள், என்னுமாக மதவாத சக்திகள், இவர்கள் மேற்கொள்ள வருவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன ஆண்டவர், அவங்க போகணும், அவங்கள அழியணும், அவங்க நீங்கணும், நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்,
நீர் என்ன அவங்கள வச்சு இவங்கள காலி பண்ணுவாங்கிறீரே, என்ன ஆண்டவரே புரிய மாட்டேங்குது. புரியுதா சிஸ்டர்? உங்களுக்கு புரியுதா? ஒரு எறும்புக்கு ஒரு எறும்பட்ட போய் நான் உனக்கு ஃபிசிக்ஸ் சொல்லி தர போகிறேன் அப்படின்னா எறும்புக்கு புரியுமா? ஒரு தெர்மோடைனமிக்ஸ் சொல்லி தர போகிறேன், எறும்பே கொஞ்சம் கவனி. எறும்புட்ட போய் இப்படிலாம் நீங்கள் உங்கள் அறிவியல்லாம் பேசுனீங்கன்னா அதுக்கு புரியுமா? இப்போ நமக்கு இந்த குருவி மூளையை வச்சு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குற நேரத்தில் எனக்கு சொல்லித்தாருங்க நீ. ஆண்டவர் ஆனாலும் என்ன பண்ணுறாரு, சில நேரத்தில் இறங்கி சொல்லித்தராரு. ஆனால் அநேக காரியங்கள் நமக்கு புரியாது. ஒரு எல்லை சொல்ல பார்க்கலாம். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிற இயேசு சொல்கிறாரு, 16ஆம் அதிகாரம் யோவான் 16:12 வாசிங்களேன். யோவான் 16:12 வாசிங்க. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தது, அதெல்லாம் சொல்லாமல் வச்சிருக்கிறேன். இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு, அவைகளை நீங்கள் இப்பொழுது என்ன சொல்றாரு, நான் சொல்லிட்டீங்கன்னா தாங்க மாட்டீங்க நீங்கள். ஆகவே கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன், சொல்லாமல் வச்சிருக்கிறேன். ஆனால் சொல்லுவேன், ஏற்ற காலம் வரும்போது என்ன பண்ணுவேன், அதெல்லாம் உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்ல பாருங்க, சில காரியங்கள் நமக்கு புரியாது. புரியாதனால எப்பவுமே புரியாமல் இருக்க போறதில்ல, இப்போ புரியாது, இனிமேல் புரியும். ஹல்லேலூயா. ஏன் இப்படி நடந்தது, ஏன் இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்தார், ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு தாமதமாக இருந்து பதில் வந்தது, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு புரியாத விளங்காத காரியங்களை என் வாழ்க்கையில செய்தார் என்று புரியாது. ஆனால் ஒரு நாள் புரியும். ஹல்லேலூயா. இப்போ புரியாதனால எப்பவுமே புரியாமல் போறதில்லை, கர்த்தர் அந்த காரியங்கள்லாம் விளங்க செய்வார். ஹல்லேலூயா. அங்கே என்ன சொல்றார் அப்படின்னா, இவன் பாருங்க, அங்கே எதிரி கை ஓங்குகிற மாதிரி இருக்கிறது, ஏன் ஆண்டவரே இப்படி நடக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். நல்லா கவனிங்க, அநேக நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நம்ம விளக்கம் கேட்டால் நமக்கு எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வதற்கு அவருக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 55:9 வாசிக்கிறோம், நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் பெரியவைகள் பெரியவைகள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு எறும்புட்ட போய் எனது நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் நான் உனக்கு சொல்லித்தரேன் கொஞ்சம் கவனி அப்படின்னா அது என்ன பண்ணோம், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போது சில நேரத்தில் ஆண்டவருடைய நினைவுகள் என்னது, பெரியது, நமக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் பவுல் சொல்றாரு, ரோமர் 11ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தில் சொல்றாரு, தேவனுடைய ஐஸ்வர்யம், அறிவு, ஞானம் என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அல்ல கவனிங்க, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், கர்த்தருடைய சிந்தையை அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஆலோசனையை நம்ம கொடுக்க முடியாது. ஆண்டவரை இப்படி செய்யுங்க அநேகத்தில் நம்ம சொல்கிறோம், ஆனால் ஆண்டவர் எதை செய்கிறாரோ நினைத்தார் அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆனால் அது சிறப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆண்டவர் செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. இங்கே கேள்வி என்னென்னா, ஏன் ஆண்டவரை இப்படி செய்கிறீங்க? அவங்க ஒரு சம்பவம் சொல்லியிருக்க நினைக்கிறேன், பல ஆண்டுகளுக்கு முன்பாக, இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஏழை ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். நல்ல உண்மையாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தார். அவர் என்ன பண்ண, ஒரு சின்ன சர்ச்சை, ஒரு சின்ன சர்ச்சைனா ஒரு 100 பேர் இருக்கிற மாதிரி ஒரு சர்ச்சை என்ன பண்ணி அவர் கட்டி அவருக்கு தந்த ஆண்டவர் கொடுத்த ஆத்துமாக்களை போஷித்து பராமரித்து வந்தாராம். கொஞ்சம் கொஞ்சமாக பொருளை என்ன பண்ணாராம், அந்த சர்ச்சுக்கு வாங்கிட்டு இருந்தாராம். அதனால் ஒரு நாள் அவருக்கு யோசனை வந்துச்சா, நம்ம சர்ச்சில் சரியான பியானோ என்ன இல்லை, பியானோ இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச்சுக்கு ஒரு பியானோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக காசு, அந்த நாட்களில் 1 பவுண்டு 2 பவுண்டுன்னு சொல்லி 10 பவுண்டு சேர்த்து வச்சாராம். எப்படியாவது ஆண்டவரே ஒரு பியானோ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த சர்ச்சுக்கு பக்கத்திலே ஒருத்தன், ஒரு நாத்திகன், அவனுக்கு இவர் செய்கிறதெல்லாம் ஒன்றுமே பிடிக்காது. இவனுக்கு விரோதமாகவே, ஊழியக்காரருக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருப்பான். எப்போ பார்த்தாலும் அந்த ஊழியக்காரருக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான். ஒரு நாள் அவனுக்கு இந்த ஊழியக்காரர் இதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கார், ஒரு பியானோ வாங்க போகிறாருன்னொன்னே, இந்த பியானோ வாங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியாவது என்ன பண்ண தடை பண்ணணும்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணிட்டே இருந்தானான். ஒரு நாள் இந்த பாஸ்டருக்கு இந்த ஒரு நியூஸ் வந்துச்சான்,
ஒரு ஏழை விடுற இடத்துல பியானோ கொடுக்குறாங்க, ஏழை விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் காதுக்கு வந்தோடனே சரி நம்ம அங்கே போய் என்ன பண்ணுவோம், அந்த 10 பவுண்டை எடுத்துகிட்டு போய் அந்த பியானோவை வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே போனாராம். இதை கேள்விப்பட்டுருவேன், வாங்க விடக்கூடாது, நம்ம ஏலத்துக்கு அதிகமாக எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணானா, அவன் பிளான் போட்டானா. 10 பவுண்டு தான் வச்சுருக்காரு இவர் எவ்வளோ கேட்டால் அதுக்கு மேலே தான் நான் கேட்பேன்னு சொல்லி அவன் திட்டம் போட்டு போகிறான். இப்போ அங்கே போகிறாங்க, அங்கே பியானோ ஏலம் விடுறாங்க. அவன் 2 பவுண்டுலேருந்து ஆரம்பிக்கிறாங்களாம். 2 பவுண்டு, 3 பவுண்டு. இந்த பாஸ்டர் கேட்குறாரு 4 பவுண்டு அப்படின்னு. அவன் சொல்கிறான் 5 பவுண்டு அப்படிங்கிறான். பாஸ்டர் சொல்கிறாரு 6 பவுண்டு. அவன் என்ன சொல்கிறான் 7 பவுண்டு அப்படிங்கிறான். இவன் 8 பவுண்டு அப்படிங்கிறாரு, அவன் 9 பவுண்டுங்கிறான். இவர் பார்க்குறாரு 10 பவுண்டு இருக்குது, 10 சொல்லிடுவோம், 10 பவுண்டு அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்லிட்டான் 11 பவுண்டு அப்படின்ட்டான். இவருக்கு அதுக்கு மேலே காசு இல்லை. என்ன ஆண்டவரே, இந்த 10 பவுண்டை சேர்க்குறதுக்கு எத்தனை நாள் கஷ்டப்பட்டேன், இந்த ஏலத்துக்கு வர இந்த பயலுக்கு எனக்கு தேவையா பியானா, எனக்கு பியானா தேவை, சர்ச்சுக்கு என்னது இந்த இது தேவை, ஆனால் அவனுக்கு தேவையே கிடையாது. இங்கே வந்து என்ன பண்ண கலாட்டா பண்ணுறதுக்கு வந்திருக்கிறான். ஆண்டவரே 11 பவுண்டு கேட்டான். ஆண்டவரே ஆபகுக்கு மாதிரி கேள்வி கேட்குறான், என்ன ஆண்டவரே என் ஜபத்துக்கு பதில் தராமல் போயிட்டீரு, என்ன ஆண்டவரே 10 பவுண்டுக்கு நிற்காம அவன் 11 பவுண்டு கேட்டான். ஆண்டவரே ரொம்ப சோர்வோடு என்ன பண்ண அவனுக்கு போயிடுச்சாந்து. அதுக்கு மேலே யாரும் கேட்கலன்னு 11 பவுண்டு கொடுத்து அவன் வாங்கிட்டு போயிட்டானா. இவரும் சோர்வோடு வந்துட்டாரான். வீட்டில் வந்து ஆபகுக்கு மாதிரி கேள்விட்டு, இது வரைக்கும் ஆண்டவரை கேட்பு, இன்னும் எத்தனை நாள் ஆண்டவரை நான் பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு கேட்டே இருந்தான். திடீர்னு வந்து ஒரு 3 மணி நேரம் கழித்து வீட்டில் தட்டுற சத்தம் கடிச்சான். வீட்டில் தட்டுற சத்தம் கடிச்சான். என்னன்னு கேட்டால் பியானோ வந்து நிற்கிதான். என்னது பியானோ வந்து நிற்கிதான். அந்த எதிராளி பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நிற்க விடுறான். அவன் சொன்னானா, இந்த பியானோ ரொம்ப பெருசாக இருக்குது, எந்த பக்கம் திருப்பினாலும் என் வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டேங்குது, எந்த பக்கம் திருப்பினாலும் என் வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டேங்குது. ஆகவே உங்கள் சர்ச் வாசல் கொஞ்சம் பெருசு, நீனே வச்சுக்க, அந்த 10 பவுண்டை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனானா. இவன் கத்துற சோத்திரம், ஆண்டவரே நீ எவ்வளோ நல்லவர், லாரிக்கு கூட காசு இல்லைன்னு நினச்சி அவன் லாரி காசு போட்டு, இல்லாட்டி நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, அந்த குட்டி யானைக்கு கூட கொடுக்க காசு என்கிட்ட இல்லை, அவன் போட்டு கொண்டு வர வச்சிரு, உமக்கு நன்றின்னு சொன்னார். அவராக சொல்ல பார்க்கலாம். அப்போ புரியல, ஏன் நீ இப்போ புரிஞ்சிச்சு. அல்லேலூயா. உன்ட்ட என்ன இல்லை பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவர் செய்கிற நமக்கு என்ன பண்ணாது, புரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நீதியாக செய்கிறவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இப்படி செய்வேன்னு சொல்றாரு, பாபிலோனியர்களை உனக்கு விரோதமாக கொண்டு வருவேன். அப்போ திரும்பியும் என்ன கேட்குறாருன்னா, ஒரு 4 கேள்வி அடுத்ததாக செகண்ட் கம்ப்ளைண்ட் அங்கே எழுப்புகிறார். என்ன கேட்குறாரு பாருங்க, 12ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தாவே நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா. ஆண்டவரே 13ஆம் வசனம், தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனே நீர் அல்லவா ஆண்டவரே, துரோகிகளை நீர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறது என்ன. அடுத்த கேள்வி, மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வனங்களுக்கும் சமமாக்குறது என்ன. 16ஆம் வசனத்தில், அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான், இரக்கமில்லாமல் ஜாதிகளை எப்பொழுதும் கொன்று போட வேண்டுமோ. ஆண்டவரே இந்த பாபிலோனியர்கள் வந்து உம்முடைய பிள்ளைகளை இரக்கமில்லாமல் கொன்று போடணுமா, நீ தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன் அல்லவா. ஆண்டவரே நீ இப்படி செய்வேன்னு சொல்கிறீங்களா ஆண்டவரே, எனக்கு புரியல. அது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் சொன்னாலும் உனக்கு புரியாதுன்னு சொன்னல, சொன்னாலும் உனக்கு புரியாதுன்னு 5ஆம் வசனத்தில் சொன்னல, நான் செய்ய போகிற கிரியை நான் செய்ய போகிறேன், அதை நீ விவரித்தாலும் உனக்கு புரியாதுன்னு சொன்னல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நல்லா கவனிங்க, முதல்வர் கேள்வி எழுப்புறாரு, அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறாரு. அந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் சந்தேகத்தை தான் எழுப்புச்சு. அவருக்கு இன்னும் இட் கிரியேட்டட் a நியூ ப்ராப்ளம் ஃபார் ஹேபகுக். இன்னும் ஒரு புதிய பிரச்சனையை, ஆண்டவரே நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் இப்படி செய்வேன்னு சொல்கிறீங்களா ஆண்டவரே, புரிய மாட்டேங்குது. நல்லா கவனிங்க, இப்படி இருக்கும்போது தான் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்கிறாரு, சரி நான் மேலே போய் எருசலேமில் இருக்கிற வாட்ச் டவர் கோபுரத்தின் மேலே உட்காந்து நீங்கள் என்ன தான் செய்கிறீங்க நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன தான் செய்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். 2:1 வாசிங்க. 2:1, நான் என் காவலிலே தரித்து, காவலில்னா வாட்ச் டவர், காவல் கோபுரத்திலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து, அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும், அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும், அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். கவனிச்சு பார்க்குறேன், என்னதான் சொல்ல போறாரு, என்னதான் செய்கிற போறாரு நான் பார்க்க போறேன் அப்படின்னு மேலே போய் உட்காந்துட்டு
இப்போ ஆண்டவர் சொல்கிறார் 4 முக்கியமான காரியங்களை சொல்கிறார். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். இது தேவனுடைய போதனை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய போதனை. ஆண்டவர் இப்பொழுது சில காரியங்களை ஆபகுக்கு சொல்லித்தர போகிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவனை குறித்து நாம் சில காரியங்களை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். முதலாவதாக பெர்ப்ளெக்சிங் ப்ராப்ளம், புரிந்து கொள்ள முடியாத குழப்பமான ஒரு பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறார். ரெண்டாவதாக த ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ், சரியான ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளாக ஆண்டவர் ஆபகுக்கு தீர்க்கதரிசி கொண்டு வரார். சில போதனைகளை ஆண்டவர் செய்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அங்கே 3ஆம் வசனத்தில் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. முதலாவது ஆண்டவருடைய போதனை என்னன்னு சொன்னால், God has a plan for everyone. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பாபிலோனியர்களை குறித்து சொல்றார். பாபிலோனியர்களை குறித்து என்ன செய்யணும் எனக்கு தெரியும்பா, அவங்களுக்கும் ஒரு ஆப்பு வச்சிருக்கேன் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? நான் வச்சிருக்கிறேன், அதை குறித்து நீ இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்வேன், பாபிலோனியருக்கு என்ன செய்வேன், மற்றவர்களுக்கு என்ன செய்வேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன் நான். அது ஏற்ற காலத்தில் அது நடக்கும். ஹல்லேலூயா. அது ஏற்ற காலத்தில் நடக்கும். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குறித்த காலத்திற்கு ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலத்திற்கு வச்சிருக்கிறார். சபைக்கென்றே சில காரியங்களை ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திற்கென்றே சில காரியங்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். குறித்த காலத்தில் அது நிச்சயமாக நடக்கும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அது தாமதித்தாலும், அங்கே சொல்லப்பட்டிருக்க பாருங்க, அது பொய் சொல்லாது, தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை, அது தாமதிப்பது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆண்டவர் தாமதிப்பது போல இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சரியானவற்றை சரியான நேரத்தில் ஆண்டவர் செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். அப்பாயிண்டட் டைம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் குறித்த காலம். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே மேற்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு குறித்த காலத்தை வச்சிருந்தாரு. அது 586 கிமு 586 முதல் முறையாக அவர்கள் வந்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். அடுத்ததாக 606 முற்றிலுமாக எருசலேமை அவர்கள் அழித்து போட்டார்கள். என்ன ஆண்டவரே இப்படி நடக்கிறது? இது உங்களுக்கு குறித்த காலம். இனி உங்களுக்கு ஒரு விடுதலையின் காலம் இருக்குது. அது 536. ஹல்லேலூயா. 536 வருஷத்தில் ஆண்டவர் குறித்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி 539 இந்த யாரு பாபிலோனருக்கு ஒரு முடிவை ஆண்டவர் உண்டாக்கிட்டார். 539 பாபிலோனியர்களை பெர்சியர்கள் மேற்கொண்டார்கள். பெர்சியர்கள் கையில் ஆண்டவர் பாபிலோனில் ஒப்பு கொடுத்தார். எதெல்லாம் இவங்க விதைச்சாங்களோ அதெல்லாம் அவங்க அறுத்தாங்க. எதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டதோ அதெல்லாவற்றுக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே உனக்கு ஒரு குறித்த காலம் உண்டு, அவனுக்கு ஒரு குறித்த காலம் உண்டு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, சபைக்கு ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்கிறாரு, எதிரிக்கும் ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்கிறாரு. அதுக்கு மேலே ஒரு நாள் கூட இருக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 539 முடிஞ்சு போச்சு. பாபிலோன் சாம்ராஜ்யம் என்றால் நேபுகாத் நேச்சாருடைய சாம்ராஜ்யம், அது அசைக்க முடியாததாக ஒன்றாக இருந்துச்சு. தானியேலுடைய அந்த நேபுகாத் நேச்சாருடைய அந்த சொப்பனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது தங்கத்துக்கு ஒப்பாக, ஹெட் ஆஃப் கோல்ட், தங்கம், தலை எப்படி இருந்துச்சா, தங்கம், அவ்வளவு பயங்கரமான சிறந்த ஒரு ராஜ்யமாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அது தானியேலுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஒரு கொடூரமான சிங்கத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எந்த கொடுமையாக இருந்தாலும் ஒரு முடிவு வரும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். God brought an end to the Babylonian kingdom. 539. ஆனால் இவர் அவங்க இந்த சம்பவம் நடக்கிறது பல நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார், குறித்த காலம்
அதோட பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பு வரணும். ஹல்லேலூயா. அந்த மீட்புக்கு ஒரு குறித்த காலத்தை வச்சுருந்தாரு. அது 536. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வச்சு அவர்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்கிறார். இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு குறித்த காலத்தை பிதா நியமித்திருந்தார். சிலுவையை மரிப்பதற்கு ஒரு குறித்த காலம் நியமிக்கப்பட்டது. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் இயேசு என்றைக்கு சிலுவையை மரிப்பார் என்பது கூட அன்றைக்கே குறிக்கப்பட்டிருந்தது. இயேசு என்னைக்கு வருவார்னு நமக்கு தெரியாது, ஆனால் அங்கே ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் திருச்சபையிலும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அது ஏற்ற காலத்தில் நடக்கும். ஹல்லேலூயா. தாமதித்தாலும் அது நடக்கும், அது நிச்சயமாகவே நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது முதலாவது கர்த்தருடைய போதனை. The first lesson the Lord taught Habakkuk was God has a plan for everyone. எல்லாருக்கும் ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இரண்டாவதாக ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். 4ஆம் வசனத்தில் பாருங்க. 4ஆம் வசனத்தில், இதோ அகங்காரியா இருக்கிறானே, யார்? பாபிலோனியர்கள். அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானது அல்ல, ஆனால் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் அவசியம். என்னுடைய வார்த்தையை நீ விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் 3 இடங்களில் 3 புஸ்தகத்தில் முக்கியமான பகுதியை வகிக்கிறது. ரோமர் 1:17 பவுல் அங்கே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் ரொம்ப அவசியம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசித்து நடக்கணும். தரிசித்து நடத்தா சோர்ந்து போயிடுவோம். என்ன ஆண்டவரே எப்படி நடக்குது, இப்படி அப்படி தான் கேள்வி கேட்டுட்டு இருப்போம். ஆனால் விசுவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லமை உள்ளவர், கர்த்தர் வாக்கு மாறாதவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதிலே நம்முடைய எவ்வளவு வேண்டும் விசுவாசத்திலே குறைந்து போயிடக்கூடாது. விசுவாசத்திலே நடக்க வேண்டும். நாம் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தினால தான் பிழைக்க முடியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசியாக இருந்தவர்கள் எல்லாரும் அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் விசுவாசித்தவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாக நுழைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். அநேக நேரத்தில் ஆண்டவர் வெளிச்சத்திலே சொன்னதை இருளிலே சந்தேகப்பட்டுறோம். நல்லா உற்சாகமாக தான் இருக்குது சபையில் கேட்கும் போது, ஆனால் பிரச்சனை வரும்போது அது நமக்கு, இது ஏன் ஆண்டவரே எனக்கு, அவங்களாம் நல்லா இருக்காங்களே ஏன் எப்படி எனக்கு, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு இல்லையா அப்படின்னு சந்தேகங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துடும். Never doubt in the dark what God has told you in the light. கர்த்தர் வெளிச்சத்திலே சொன்னதை ஒருபோதும் இருட்டான நேரத்தில் சந்தேகப்பட்டுறாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம். அப்போ இந்த அதிகாரத்தில் முக்கியமாக 4 சத்தியங்களை ஆண்டவர் போதிக்கிறான்னு சொன்ன. நம்பர் 1, God has a plan. ரெண்டாவது, just shall live by faith. We have to live our life by faith. விசுவாசத்திலே வாழ வேண்டும். கர்த்தர் ஜீவனுள்ளவர். யோபு பாருங்க, எவ்வளவு நெருக்கம். யோபுவை போல பாடுபட்டவர்கள் எல்லாவற்றையும் இழந்தான். பிரச்சனைகள், போராட்டங்கள், சரீரத்திலே பயங்கரமான போராட்டங்கள். நண்பர்களுக்கு கூட ஆறுதல் கூட சொல்ல ஆள் இல்லை. ஆனால் இதன் மத்தியில் சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு சொல்லுங்க, என் மீட்பர் இருக்கிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் விசுவாசமான வார்த்தைகளை பேச மறந்துடுறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரத்தில் கேள்வி வரலாம், நம்ம வாழ்க்கையில் நெருக்கங்கள், பாடுகள், இழப்புகள் வரும்போது என் ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறாரா அப்படின்னு கேள்வி வரலாம். ஆனால் யோபை போல விசுவாசத்தோடு சொல்ல தருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்கிற விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் வேண்டும். விசுவாசத்தினாலே 2 கொரிந்தியர் 5:7 சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5:7 நாம் தரிசித்து அல்ல விசுவாசித்து நடக்கிறோம். we walk by faith. பாருங்க, இவங்கெல்லாம் அகங்காரிகளாக இருந்தாங்க பாபிலோனியர்கள். அவங்க நினைச்சாங்க தங்களுடைய சொந்த பலத்தில், சொந்த காரியத்தில் தான் இந்த ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் பண்ணி. அவனுக்கு தெரியல, கர்த்தர் தான் அனுமதிச்சார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர் தான் அனுமதி கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தெரியல. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வரும்பொழுது இந்த 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 ஆபோகுக்கு 2ஆம் அதிகாரத்தில்
5 ஐயோங்கிற வார்த்தை வருது. ஐயோ ஐயோ. 6ஆம் வசனத்திலேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அந்த 15 வருஷத்தை 5ஆ பிரிக்கணும். 5 பாவங்களை ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த 5 பாவங்களுக்கு அவனுக்கு தண்டனை உண்டு என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கிரீடு பேராசை, தன்னுடையது அல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்கிறவனுக்கு ஐயோ 6ஆம் வசனத்தில். 9ஆம் வசனத்தில் தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ, அதுவும் கவச்சியஸ்னஸ், பேராசை. 12ஆம் வசனத்தில் இரத்த பழியினால் பட்டணத்தை கட்டி அநியாயத்தினால் நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ, எக்ஸ்ப்ளாய்டிங் த பீப்புள், மற்றவர்களை அபகரிக்கிறது. அப்புறம் 15ஆம் வசனத்தில் மதுபானத்தை குறித்து அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு, குடிக்க கொடுத்து தன் துருத்தி அவர்கள் கண்ணில் வைத்து அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. 19ஆம் வசனத்தில் மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ. பாருங்க, ஐடாலட்ரி, விக்கிரக ஆராதனை, குடி, என்னமாக கிரீடு, பேராசை, இதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இதெல்லாம் பாபிலோனியருடைய பிரச்சனை. ஆண்டவர் சொல்கிறாரு, இது இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு முடிவை நான் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இவன் கை ஓங்கிட்டே இருக்குது ஆண்டவரே, அவன் கை கீழே வர ஒரு நாள். ஹல்லேலூயா. அவனுக்கு சந்தேகம் என்ன? கை ஓங்கிட்டே இருக்குது ஆண்டவரே. அவனுக்கு ஒரு வச்சிருக்கிறேன், அவனுக்கு ஒரு குறித்த காலம் இருக்கிறது. நீ விசுவாசத்தோடு நட. ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டுறாதுங்க, விசுவாசத்தை விட்டுறாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டங்கள், பிரச்சனைகள் சிலத்தில் கூடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். நம்ம ஜெபம் பண்ண குறையன்னு பார்த்தா என்ன பண்ணுது? கூடிக்கிட்டே இருக்குது. ஆண்டவரே இந்த வலி போகும்னு பார்த்தா வலி என்ன பண்ணிட்டு இருக்குது? கூடிக்கிட்டே இருக்குது. புரியாது. ஏன் ஆண்டவரே இது நான் குறையன்னு ஜெபம் பண்ணுறது கூடுது ஆண்டவர். அது குறையிறதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கணும். கர்த்தர் சுகமளிக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. தேவன் மாற்றங்களை தருவார் என்பதை விசுவாசிக்கணும். உன் விசுவாசம் என்னங்கிறத பார்ப்பார் ஆண்டவர், பரிசுத்து பார்க்கிறாரு. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இவங்க எதெல்லாம் பாபிலோன்களை விதைச்சாங்களோ அதெல்லாம் அறுத்தாங்க. அது ஒரு பிரின்சிபலுங்க. நம்முடைய வாழ்க்கையில் எதை விதைக்கிறோமோ அதை என்ன பண்ணுவோம்? அறுப்போம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ஏமாற்றினான், ஏமாற்றப்பட்டான். யாரெல்லாம் ஏமாற்றுறாங்களோ அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். அது நியதி. அது என்னது? நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். சரி, அடுத்ததாக 3வது பாடம் என்னன்னு சொன்னால் 14ஆம் வசனம், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். The earth shall be filled with God's glory. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ எல்லாம் மோசமாக தான் இருக்குது, இப்போ எல்லாம் க்ளூமாக தான் இருக்குது, அதெல்லாம் க்ளோரியாக மாறும். ஹல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் கொடுமைகள், அநீதிகள் இப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு நாள் வரும். நீங்கள் வேதத்தில் ஏசாயா கூட அதே சொல்கிறார். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 11:9 வாசித்தீங்கன்னா 11:9 சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஒரு நாள் வரப்போகிறது. ஒரு நாள் இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அது நடக்கும். அங்கே அநீதி இல்லை, அக்கிரமம் இல்லை. ஒருவேளை இப்போ இல்லாட்டாலும் அது 1000 வருட அரசாட்சியில் அப்படி இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பூமியை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறேன், இதெல்லாம் ஒரு நாள் நடக்கும் என்கிறதை ஆண்டவர் அங்கே சொல்கிறார். இன்னொரு முக்கியமான காரியம் 20ஆம் வசனம், கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவது. The Lord is in his holy temple. எல்லாம் கவனிங்க. இது இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனா, தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் மாறாதவராயிருக்கிறார். God is on the throne. எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வச்சிருக்கிறாரு. அதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய காரியம் உனக்கு புரியாது, ஆனால் எல்லாம் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்ரிதிங் இஸ் இன் மை கண்ட்ரோல். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு புரியல, உனக்கு எல்லாமே ஏதோ போகிற மாதிரி தெரியலாம், ஏதோ நடக்கிற மாதிரி தெரியலாம்,
ஆனால் அந்த பூமியிலே நடக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்தில் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் ஏசாயா ராஜாவுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. உசியா ராஜா, அநேகர் இப்படி சொல்லுவாங்க, உசியா ராஜா ஒரு மாம்சத்துக்கு ஒப்பானவன், அவன் மரிச்ச பிறகு தான் கர்த்தரவனை இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள விளக்கம் என்னவென்று சொன்னால், உசியா ராஜா இந்த 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 ஏசாயாவுக்கு மிகுந்த உதவியாக இருந்தவர், மிகுந்த ஆதரவாக இருந்தவர். உசியா ராஜா பின்னாடி செஞ்ச தப்புனாலே அவருக்கு குஷ்டரோகம் வருது. ஆனால் ஆரம்ப நாட்களில் உசியா மூலமாக எழுப்புதல் வந்தது. உசியா ராஜா மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மிகவும் ஆதரவாக இருந்தார். யாருக்கு? ஏசாயா தீர்க்கதரிசிக்கு. அதுக்கு பின்னாடி வந்த ராஜாக்கள் மிகவும் மோசமானவர்களாக இருந்தார்கள். இப்போ உசியா ராஜா மரித்து போனார். ஏசாயாவுக்கு ஒரு கலக்கம். எனக்கு ஆதரவாக இருந்த, எனக்கு உதவியாக இருந்த, எனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்த ஒரு நல்ல ராஜா இப்படி மரித்து விட்டாரே என்று கலக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் மரிக்கலாம்ப்பா, நான் சிங்காசனத்தில் இருக்கிறேன். ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். நான் எங்கே இருக்கிறேன்? நான் சிங்காசனத்தில் இருக்கிறேன். உன்னுடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்கட்டும். உனக்கு ஆதரவாக இருந்தவர்கள், உனக்கு உதவியாக இருந்தவர்கள், உனக்கு மிகவும் உற்சாகமூட்டுகிறவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போகலாம். உனக்கு ஆதரவு கொடுக்கிறவர்கள் யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனுஷர்கள் வரலாம் போகலாம். மனுஷன் ஒருபோதும் நிரந்தரமானவன் அல்ல. ஆனால் நானோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். இன்னும் இந்த சிங்காசனங்கிற வார்த்தை எங்கே தெரியுமா நிறைய தடவை வருது? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலையும், 4ஆம் அதிகாரத்தில் 12 முறையும் 5ஆம் அதிகாரத்தில் 5 முறையும் 2 அதிகாரத்தை சேர்த்தா 17 முறை சிங்காசனம் சிங்காசனம் சிங்காசனங்கிற வார்த்தை வருது. ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு, நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன்னு சொல்லி? 6ஆம் அதிகாரத்தில் இருந்து, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் இருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும், எத்தனை அதிகாரம்? 12 அதிகாரம் இல்லை 13 அதிகாரம், 6லேருந்து 18 வரைக்கும் 7 வருட உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நடக்க போகிற பயங்கரமான கொடுமையான பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பயங்கரமான அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, கொடுமை கொடுமை இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் எத்தனையோ மடங்கு கொடுமையான காரியம் நடக்க போகுது. அதெல்லாம் நடக்க போகுது. 6ஆம் அதிகாரத்திலேருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த 7 வருட உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லப்பட்டுகிறது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் சிங்காசனத்தில் இருக்கிறேன், நான் எங்கேயோ போயிட்டு நினச்சிடாத. பாருங்க, அங்கே என்னதான் இந்த உலகத்தில் நடந்தாலும் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை கொடுமை இருந்தாலும் அது 7 வருஷம்தான், அது முடிவுக்கு வரும். இயேசு மறுபடியும் வருவார், 1000 வருடம் அரசாட்சி செய்வார், புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும். எல்லா சாத்தான் அவன் நிரந்தரமாக அக்கினி கடலில் தள்ளப்படுவான். ஆண்டவர் பாருங்க, நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். பாருங்க, இந்த வேதம் முழுமையாக ஆண்டவர் என்ன செய்கிறார், செய்ய போகிறார் என்பதை நமக்கு ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அதை மறந்துடக்கூடாது. எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கிறது. ஏன் இப்படி நடக்குது, ஏன் நான் இப்படி பிறந்தேன், ஏன் இந்த குடும்பத்தில் இருக்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் இந்த வேலை, சில இடத்துல புரியாது. ஆனால் ஆண்டவர் சிங்காசனத்தில் இருந்து அவருக்கு சித்தமானது எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு சித்தமானவைகளெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவே இங்கே வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், கர்த்தர் சொல்கிற காரியம், நான் சிங்காசனத்தில் இருக்கிறேன். இப்போ 4 பாடங்கள். ஒன்று, God has a plan for everyone. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்காக, சபைக்காக, இந்த தேசத்திற்காக, திருச்சபைகளுக்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அது நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. குறித்த காலத்தில் நடக்கும். தாமதிப்பது இல்லை. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சில காரியங்கள் தாமதமாகிறது போல நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே அது நடக்கும். ஆண்டவர் செய்வார். இரண்டாவதாக, விசுவாசத்தோடு நடக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நாம் ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினாலே, நாம் பிழைக்கிறதும் விசுவாசத்தினால தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நடக்கணும், விசுவாசத்தோடு வாழணும். கர்த்தரை நல்லவர் என்பதை விசுவாசிக்கணும், கர்த்தர் மாறாதவர் என்பதை விசுவாசிக்கணும், கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும், கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். மூன்றாவதாக, இந்த பூமி கர்த்தருடைய அறிகிற அறிவினால் நிரம்ப ஒரு நாள்ல. இப்போ ஒரே கொடுமையும் கலகமும் பிரச்சனையும் போராட்டமும் விபச்சாரமும் வேசித்தனமுமாக இந்த உலகத்தில் இருக்கலாம். அது எல்லாவற்றையும் மாறுகிற ஒரு நாள் வருது. இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே, இந்த பூமி கர்த்தருடைய மகிமையினாலே நிரம்புகிற ஒரு நாள் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாலாவதாக, கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். The Lord is on the throne. Everything is in his control. ஹல்லேலூயா. சில காரியங்கள், ஏன் இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரிவுகள், இழப்புகள், மரணங்கள் என்று பல கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். ஆனால் கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார். கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்தில் யோவானில் ஆண்டவர் சொல்கிறாரு, 9ஆம் வசனம் நினைக்கிறேன், நான் செய்கிறது உனக்கு இப்போது தெரியாது, பின்பு உனக்கு புரியும். ஹல்லேலூயா. 16:12 சொல்கிறாரு, நான் பல காரியங்கள் உனக்கு சொல்லணும், எல்லாத்தையும் உனக்கு சொன்ன உனக்கு தலைகால் புரியாது, தாங்க மாட்டீங்க அப்படிங்கிறாரு. ஆனால் எல்லாம் ஒரு நாள் புரிய வரும். கர்த்தரே அப்படிப்பட்டவர். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஹல்லேலூயா. டாக்டர் பில்லி கிரஹாம் என்கிற தேவ மனுஷன் எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்கிறார், வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்த பின்பு எனக்கு ஒரே ஒரு நிச்சயம் இருக்கிறது, என் இயேசு வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. என் இயேசு வெற்றி பெற்றார். சாத்தான் முடிவு பெற்றான். சாத்தானுடைய ராஜ்யம் அழிந்தது. சாத்தான் நித்திய நரகத்துக்குள்ளாக தள்ளப்பட்டான். இயேசு வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அது தெரிஞ்சிருக்கணும். அன்னைக்கு ஆபகுக்கு அதெல்லாம் தெரியாது, அவனுக்கு முழு வேதமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு வேதத்தை ஆண்டவர் இயேசு செய்த காரியங்கள், இயேசு வந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், உயிரோடு எழுந்தார், மறுபடியும் வரப்போகிறார், அவர் என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை முழு சத்தியமும் நமக்கு தெரியும். நாம் அதிகமாக கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. சரி, அப்போ முதலாவதாக தீர்க்கதரிசியுடைய வேதனை, வேதனை நிமித்தமாக எழுந்த கேள்விகள். இரண்டாவதாக ஆண்டவருடைய போதனை. ஆண்டவர் 4 காரியம் சொன்னார். என்னெல்லாம் சொல்லுங்க? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், தரிசனங்கள். இரண்டாவதாக விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்க வேண்டும். மூன்றாவதாக பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். நாலாவதாக சிங்காசனத்தில் விட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுகளாக இருக்குது. ஒன்று என் கை மீறி போகலை. ஒரு எல்லாம் சொல்லுங்க, போகலாம். ஒன்றும் என் கை மீறி போகலை. நத்திங் ஹஸ் கான் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். என்னுடைய கை மீறி ஒன்றும் போகலை என்பதை கர்த்தர் சொல்கிறாரு. ஆபகுக், உனக்கு பல கேள்விகள் இருக்கலாம், ஆனால் ஒன்று என் கை மீறி போகலை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களாலும் என் கட்டுப்பாட்டு இருக்கிறாங்க. பாபிலோனியர்னாலும் என் கட்டுப்பாட்டு தான் இருக்கலாம். எவ்வளோ பெரிய ஆழமாக இருக்கலாம், எவ்வளோ கொடிதும் கொடுமையானவனாக இருக்கலாம், என் கட்டுப்பாடு தான். அவனுக்கு ஒரு முடிவு வச்சுருக்கிறேன். ஹல்லேலூயா. எதெல்லாம் விதைக்கிறானோ அதெல்லாம் அறுப்பான் ஒரு நாள். ஹல்லேலூயா. அது முடிவை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். ஒரு ஆளே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே ஆபகுக்கு என்ன செய்கிறார்? ஆராதிக்கிறார். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அது ஆபகுக்குடைய ஒரு ஜபமும் ஆராதனையுமாக இருக்கிறது என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த ஆபகுக்கு புத்தகத்தில் பாருங்கள், இது ஒரு சங்கீதமாக பாடப்படும். சங்கீதம்னு போட்டிருக்குது. இந்த சேலாங்கிற வார்த்தை கூட சங்கீதத்தை தாண்டி ஆபகுக்குள்ள தான் வருது. 9ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது சேலா நிறுத்தி கவனமாக என்ன அங்கே சொல்கிறாருன்னா, இது ஆபகுக் தீர்க்கதரிசி பாடின ஒரு விண்ணப்பம். ஒரு ஜபத்தோடு பாட்டு பாடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை கேட்டுட்டேன். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கேட்டீங்க? எத்தனை பேர் கேட்டீங்க? நீங்கள் கேட்கலையா சிஸ்டர்? கேட்டவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். அன்னைக்கு ஆபகுக்கு அன்னைக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு ஏன் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? இதில் வந்து சொல்லித்தராரு, உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் என்ன பண்ண கேட்டேன். இதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனாலும் நீ சிங்காசனத்தில் இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தாவே வருஷங்களின் நடுவில் உம்முடைய கிரியையை உயிர்ப்பையும். வருஷங்கள் நடுவில் அதை என்ன சொல்றாருன்னா, இது எழுப்புதல் அப்படிங்கிற காரியம் இல்லை. என்ன சொல்றாருன்னா 1:5 சொன்னார் பாருங்க, நீ விசுவாசித்த ஒரு கிரியை உங்கள் நடுவில் நடப்பிப்பேன்னு சொல்றாரு பாருங்க. அதை சொல்றாரு, ஆண்டவரை என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே அப்படிங்கிறார். ஒரு அலை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அலை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்னெல்லாம் செய்ய நினைத்திருக்கிறீர்களோ அதை ஆண்டவரை செய்யுங்க, நாங்கள் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய பலத்த கரத்தை நாங்கள் பார்க்கட்டும், உம்முடைய வல்லமையை நாங்கள் பார்க்கட்டும், உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே உம்முடைய கிரியை வெளிப்படுத்துவீராக, உயிர்ப்பிப்பீராக. அப்புறம் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறார். இதுக்கு முன்பாக இன்ட்ராகிரேட்டரி ப்ரேயர் பண்ணார், கேள்வி கேட்டார். இப்போ கொஞ்சம் இன்டர்செசரி ப்ரேயரும் பண்ணுறாரு. ஆண்டவரே நீங்கள் கோபத்தில் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுறாங்க ஆண்டவரே,
கொஞ்சம் என்ன பண்ணுங்க, தயவு காட்டிருங்க ஆண்டவரே. பாருங்க, நிறைய நல்ல வசனங்கள்லாம் இருக்குது. கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். இன் யுவர் ராத் ரிமெம்பர் mercy. கோபித்தாலும் இரக்கத்தை என்ன பண்ணுங்க, நினைத்தருளுங்க ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில் அந்த இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மக்கள் எவ்வளோ பாவம் செய்கிறாங்க, சபையில் எல்லாமே நடக்குது, உண்மைதான். திருச்சபைகளில் இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் நடக்குது. ஆனால் நம்முடைய கிருபையாக இறங்கும் ஆண்டவரே, இரக்கம். கோபித்தாலும் என்ன பண்ணுங்க, இரக்கத்தை நினைத்தருளுங்க என்று அன்றைக்கு ஜெபம் பண்ணினார். ஆபகுக்கு ஜெபம்தா, எரேமியா ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் தமக்கென்று ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஒதுக்கி வச்சிருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ரெம்னன்ட் என்று சொல்வார்களே, ஆண்டவர் தமக்கென்று ஒரு கூட்டத்தை வச்சிருந்தார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரத்தில் சோர்ந்து போய் இருக்கலாம். ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இந்த காரியங்கள்லாம் இன்றைக்கு தேசத்தில் செய்யப்படுகிறது, சபைக்குள்ளாக ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்று வரும்போதெல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்க வேண்டியது, ஆண்டவரே இரக்கத்தை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிற மக்களை இன்றைக்கு ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3ஆம் வசனத்திலிருந்து அங்கே என்ன சொல்கிறாருன்னா, கடந்த காலத்தில் செய்த ஆண்டவர் காரியங்கள், சீனாய் மலையிலே தேமான், சீனாய் மலை பாரான் பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்க பாருங்க. சீனாய் மலையிலே உடைய மகிமையை வெளிப்படுத்தினீர். 5ஆம் வசனத்தில் கொள்ளை நோய் சென்றது எகிப்திலே வனாந்திரத்திலே. 11ஆம் வசனத்தில் சந்திரனும் சூரியனும் தன் மண்டலத்தில் நின்றன. இதெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நீர் ஆண்டவரே சரித்திரத்தில் செஞ்சிருக்கிறீரு. இதை மறுபடியும் செய்ய உம்மால் முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வழி திறந்தீர், விடுதலை ஆக்கினீர் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை பார்வோனுக்கு வெளிப்படுத்தினீர். அன்றைக்கு செய்தீர், இன்றைக்கும் செய்வீர், இனிமேலும் செய்வீர் என்பதை அவர் அந்த கடந்த காலத்தில் நடந்தவைகளை, இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் சரித்திரத்திலே ஆண்டவர் செய்தவைகளை ஒரு பாட்டாக பாடுறாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சீங்க, இனிமேலும் செய்வீங்க. ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்தில், இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன், என்ன வந்தாலும் நான் உமக்குள்ளாக இளைப்பாறுதல் அடைவேன் என்று சொல்லிவிட்டு தான் இந்த 17, 18, 19 ஒரு அருமையான ஒரு அறிக்கையை அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. These verses represent one of the greatest confessions of faith. அந்த 17, 18, 19 இந்த 3 வசனங்களும் வேதத்திலே மிகவும் மகத்துவமான விசுவாச அறிக்கையாகும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள், என் ரட்சிப்பின் தேவனுக்குள், கர்த்தராகிய ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அன்றைக்கு முதல்ல 1ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரத்தில் கேட்டார், எது வரைக்கும் கர்த்தாவேனாரு. இப்போ சொல்கிறாரு, நீங்கள் தான் என் பலன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தான் என் பலன் ஆண்டவரே, நான் உமக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக களி கூறுவேன். அவரின் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார். எல்லாம் கவனிங்க. முதல்ல சி லெவல்லேருந்து பார்த்தார், கீழ் மட்டத்திலேருந்து பார்த்தார், என்னெல்லாம் இப்படி நடக்குது ஒன்றும் புரியலையே. இப்போ ஆண்டவர் மேல் மட்டத்துக்கு கொண்டு போயிட்டார். பார்ப்பா, ஏன் பார்வையில் ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவில் பாரு, உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. மேலே கொண்டு போய் அபவ் சி லெவலில் கொண்டு போய், இதுதான் ஹல்லேலூயா, இதுதான் நான் செய்ய போகிற காரியங்கள். பாருங்கள், கீழ் மட்டத்தில் நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி தெரியும். ஆனால் மேலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மேலே திருச்சி படுறோன்னா இதுதான், இந்த ஊர்னா இதுதான், கொஞ்சம் மேலே கொடைக்கானல் மேலே ஏறினீங்கன்னா ஏற்காடு ஊட்டி மேலே கீழே உள்ளதான் உங்களுக்கு தெரியும். இதுதான் இவ்வளோதான் அப்படின்னு ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் தெரியும். இப்போ ஆண்டவர் ஆபகுக்கு ஒரு மேலான பார்வையை காண்பிச்சார். இதெல்லாம் காமிச்சு, இதுதான் ஆண்டவரே அப்படின்னு துதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. அவர் கட்டுப்பாடு எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படி நடக்குது, எல்லாம் உங்கள் கை மீறி ஒன்றும் போகலை என்பதை அறிந்தவராக அவரை கர்த்தரை துதிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஏன் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13, 13 வசனத்தில் இதே காரியத்தை அங்கே பவுல் வித்தியாசமாக சொல்கிறார். நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று 4ஆம் வசனத்தில் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், வாழ்ந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் பசியிலாலும் பட்டினி எது வந்தாலும் நான் கர்த்தருக்குள் மன ரம்மியமாக இருப்பேன். ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலும் நான் மன ரம்மியமாக இருப்பேன். எனக்கு கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு.
அவருக்கு சித்தமில்லாத ஒரு காரியமே வாழ்க்கையில் நடக்காது. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலை முடி கூட கீழே விழாது என்பதை அறிந்தவராய் சொல்கிறாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். நல்லா கவனிங்க, ஜாய், கர்த்தருக்குள் மகிழ்ச்சின்னு பாருங்க. இந்த சந்தோஷங்கிறது என்னன்னா, நல்லா கவனிங்க, எழுதி வேணா வச்சுக்கிறீங்க. ஜாய் இஸ் த ரெசல்யூட் அஷூரன்ஸ் that God has neither lost interest in me nor the power to deal with my problems. அதாவது தேவன் என் மேல் வைத்துள்ள கரிசனையை இழந்து போகல, என் மேல் இன்னும் கரிசனையாக இருக்கிறார். என் பிரச்சனையை தீர்க்கும் வல்லமையை அவர் இன்னும் இழந்து போகல என்கிற உறுதியான நிச்சயம்தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. என் மேலே இன்னும் கரிசனையாக இருக்கிறார், என்னுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு இன்னும் இருக்கிறது என்கிற அந்த நிச்சயம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என் மேல் வைத்துள்ள கரிசனையை இழந்து போகல, என் பிரச்சனையை தீர்க்கிற வல்லமையும் இழந்து போகல என்கிற உறுதியான நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஆண்டவர் உங்க மேலே கரிசனையாக இருக்காரா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு கவலையாக இருக்கிறீங்க? அப்போ ஆராதிக்கணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்கள் பிரச்சனையை தீர்க்க வல்லமை உள்ளவரா? என் மேல் கவலைப்படக்கூடாது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல் கரிசனை உள்ளவர். He is interested in me. He is concerned about me. என்னை குறித்து அவர் கரிசனையாக இருக்கிறார். என் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்கிற ரெண்டு நிச்சயம் இருந்தால் போதும். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்க. You may be going through valleys. நீங்கள் பள்ளத்தாக்கில் வழியாக போகலாம். ஆனால் ஆண்டவர் ஆபகுக்கு சொன்ன மாதிரி கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தலங்கள் ஏறி இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உயர்ந்த ஸ்தலங்கள் ஏறி இருக்க பண்ணுவார். அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து துதிக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். வேதனையிலிருந்து கர்த்தர் ஆராதனைக்கு கொண்டு வருவார். விரக்தியான வாழ்க்கையிலிருந்து விசுவாசமுள்ள வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். From anxiety to adoration, from frustration to faith, from worry to worship, from gloom to glory, from problem to praise, from doubt to shout. Hallelujah. சந்தேகங்கள் வெற்றி முழக்கமாக மாறும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். நம்ம எல்லாரும் எளிமையாக இருக்கலாமா? எளிமையாக இருப்போம். ஹல்லேலூயா.